தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்கியுள்ளார். இறை இயேசுவில் அன்பிற்கினிய இறை சமூகமே, உங்கள் அனைவரையும் அரசர்களுக்கெல்லாம் அரசரும் வான் படைகளின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்தி இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கு பெற அன்புடன் அழைக்கின்றேன். இன்று மகிழ்ச்சியின் நாள், மீட்பின் நன்னாள், இறை இரக்கத்தின் இதய நாள். இந்நன்னாளில் தாயாம் திருச்சபையோடு இணைந்து நமது அரசர் கிறிஸ்து இயேசுவின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நமக்காக பிறந்த மீட்பர் இயேசு நம்மை பாவம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பரிசுத்தம் என்னும் உயர்நிலைக்கு அழைத்து நிலை வாழ்வில் நிரந்தரமாக பங்கு கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். அவரது திருவுளம் நிறைவேற்ற நான் உமது அடிமை என தன்னை முற்றிலும் இறை திட்டத்திற்கு கையளித்த நம் அன்னை மரியாவை போன்று நாமும் நம்மையும் நமது குடும்பத்தையும் கிறிஸ்து அரசரின் இதயத்திற்கு ஒப்புக்கொடுப்போம். இன்று நமது மகிழ்ச்சியை இரட்டிப்புப்படுத்தும் வகையில் தஞ்சையில் தவழ்ந்து வேலை நகரில் அன்னையின் பேராலயத்தில் இறை மகிமைக்காக பணியாற்றும் நமது பாசமிகு அருட்தந்தை ஆரோ ஜேசுராஜ் அவர்கள் தனது நாம விழாவை கொண்டாடுகிறார்கள். அவரது இறை அழைத்தலில் தன்னை முழுவதும் இதய அரசருக்கு கையளித்த தியாக உள்ளத்திற்காக இறைவனுக்கு அவரோடு இணைந்து நன்றி கூறுகின்றோம். அருட்தந்தை நமது பேரரசை போன்று இறை பணியில் கண்ணியம் நிறைந்த கட்டுப்பாட்டுடனும் அமைதியான பணிவுடனும் ஞானத்தோடு கூடிய விவேகத்துடனும் எளிமையான அன்புடனும் மனிதநேய மாண்புடனும் நிறை குறைகளை பொறுமையோடு கேட்டு அவற்றை நிறைவு செய்து பேராலய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து மக்களை இறைவனிடம் அழைத்து செல்லும் ஒரு இறைவாக்கினராக திகழ்கின்றார். இந்நன்னாளில் நாம் நம் அருட்தந்தைக்காகவும் அவரது பெற்றோர், சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள், இப்பேராலயத்தில் பணிபுரியும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் ஏனைய பணியாளர்கள் யாவரின் நலனுக்காகவும் ஜெபிப்போம். மென்மேலும் அருட்தந்தை இறைவனின் வழிநடத்தலில் உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று இறை பணியை தோய்வின்றி தொடர மன வலிமை பெற ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனாகிய நம் கிறிஸ்து அரசர் நம்மையும் நம் குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசிர்வதித்து வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் பக்தியுடன் பங்கேற்போம். இறைவார்த்தை உணர்ந்திட இறை அன்பில் நிலை பெற நிலை சாட்சி ஆகிட உம்மை நாடி தேடி வருகின்றோம். தெய்வீக பலியில் இறைநிலை வருகின்றோம். உம் ஞானம் இணைந்து பரிந்து பாடுகின்றோம். மஞ்சளும்
சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலி நிறைவேற்றிடவே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். குருகுலமே நீங்கள் வருக. திருப்பலியில் பங்கு பெற நாங்கள் உம்மை அழைக்கிறோம். இறை மக்களே நீங்களும் வருக. இறையருளை தந்திடவே வருக. இறையருளை பெற்றிடவே வருக. அருளினில் நனைந்திடுவோம். வாழ்வினில் உண்மையையும் வழியினில் ஒளியினையும் நீரே எனக்கு கொடுத்தீர். உன்னில் என்னை காத்தீர். நீரே எனக்கு கொடுத்தீர். உன்னில் என்னை காத்தீர். நான் போற்றி புகழ்வேன் உன் இனிய நாமத்தை. தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உம் ஞாபகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உம் ஞாபகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, அனைத்து அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்து அரசர் பெருவிழாவை மிக மகிழ்வோடு கொண்டாட நாம் இந்த திருப்பலியிலே கூடியிருக்கின்றோம். திருப்பலியின் ஆரம்பத்திலேயே இன்று இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்துகின்ற அருட்தந்தை ஆரோ ஜேசுராஜ் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாகவும் கூடி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய சார்பாகவும் நாம விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்கள் கிறிஸ்து அரசரிடம் விளங்கிய அனைத்து நல்ல பண்புகளையும் ஒருங்கே பெற்றவர். ஒற்றுமை, நீதி, அமைதி இவை மூன்றும் ஆண்டவரிடம் மிக சிறப்பாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த மூன்றையும் தன்னகத்தே கொண்டு அடிஷ்னலாக மிகவும் பொறுமையோடும் நிதானத்தோடும் உண்மையோடும் தன்னுடைய பணியை செய்வ திருப்பயணிகளை கவனித்து கொள்ளுகின்ற அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்கின்றார்கள். ஆகவே நாம விழாவை கொண்டாடுகின்ற அருட்தந்தை அவர்களுக்கு இறைவனுடைய அருள் ஆற்றல் என்றும் தொடர்ந்து இருக்கவும், அன்னை வேளாங்கண்ணி தாயின் அருள் ஆசீரோடு நல்ல சுகத்தோடும் உடல் வளத்தோடும் தொடர்ந்து தன்னுடைய பணியை இங்கும் இன்னும் செல்லக்கூடிய இடங்கள் எங்கெங்கும் பணிகளை சிறப்பாக செய்ய நாம் வாழ்த்துவோம். தொடர்ந்து அவருக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் கிறிஸ்து அரசருடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்காகவும் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். கிறிஸ்துராஜ், கிறிஸ்து ராணி என்றெல்லாம் பெயர் வைத்துள்ள கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களுக்காகவும் இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள சிறப்பாக தந்தை அவர்களுக்காகவும் நாம விழாவை கொண்டாடுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு நாங்கள் இந்த திருப்பலிக்கு உங்களை அழைக்கின்றோம். தந்தை அவர்களுக்கு அனைவருடைய சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கிறிஸ்து இவ்வுலகின் அனைத்துலகின் அரசர் என்ற விழாவை திரு அவையானது இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. திரு அவை இந்த விழாவை கொண்டாடுவதற்கான காரணம் 19ஆம் நூற்றாண்டு இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலும் இவ்வுலகிலே இருந்த அரசர்கள், அரசியல் தலைவர்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய பணபலத்தையும் படைபலத்தை தெரிவிப்பதற்காக யார் இவ்வுலகிலே மிகப்பெரிய அரசர் அல்லது தங்களுடைய அரசாட்சியை எவ்வாறு விரிவுபடுத்துவது என்று தங்களுடைய படைபலத்தால் ஒரு நாடு மற்றொரு நாட்டோடு போரிட்டு தங்களுடைய அதிகார பலத்தை நிரூபித்து கொண்டிருந்தார்கள். இந்த போராட்டம் நடந்த காலத்தில்தான் திரு அவையானது இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது. 1899ஆம் ஆண்டு, இப்போது நாம் திருத்தந்தை 14ஆம் லியோவை சொல்லுகிறோம், 13ஆம் லியோ அவர்கள் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இந்த அகில உலகத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு, அனைத்துலக திரு அவையையும் அகில உலகத்தையும் இந்த மனித சமூகத்தை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இவ்வுலகின் மையம் என்ற ஒரு என்சைக்கிளிக்கலை திருத்துதுமல்லை வெளியிட்டார். அதன் பிறகு படிப்படியாக இன்னும் இந்த உலகத்தினுடைய அந்த அதிகாரத்தினுடைய வர்க்கம் குறையவில்லை. 15ஆம் பெனடிக்ட் அவர்கள் 1915ஆம் ஆண்டு இந்த உலகிலே முதல் உலகப்ப நடந்த அந்த படுகொலைகளை பார்த்து, சென்ஸ்லெஸ் மாசக்கர், பலனற்ற பயனற்ற படுகொலைகள் என்று அதை கண்டித்தார். பிறகு முதல் உலகப் போர் முடிந்த பிறகு 1922ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். இன்னும் இந்த உலக நாடுகளுடைய அதிகாரத்தினுடைய அந்த எச்சம் குறையவில்லை. பேராசையினாலே, தங்களுடைய படைபலத்தினாலே ஒரு நாடுகள் முந்திக் கொண்டு மக்கள் கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் திருத்தந்தை அந்த யூபிலி ஆண்டினுடைய நிறைவிலே 1925ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இவ்வுலகின் அரசர், இந்த அனைத்துலகின் அரசர். எனவே இயேசுவினுடைய அரசாட்சியை மிஞ்சிய ஒரு அரசாட்சி உலகிலே கிடையாது. அது உண்மையின் அரசு, எளிமையின் அரசு, தொடக்கமும் முடிவுமான அரசு என்றுதான் இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி நாளாகி இன்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் திருவிழாவை தொடர்கின்றோம். எனவே கடவுளே, ஆண்டவரே தொடக்கம் முடிவுமாக இருக்கிறார். அவருடைய அரசுதான் முடிவற்ற அரசு என்று சொல்லி இந்த விழாவை ஏற்படுத்தினார். அந்த கிறிஸ்து அனைத்து அரசு என்ற விழாவை நாம் இன்று கொண்டாடும் நேரத்திலே நாம் நம்மிடையே பணிபுரிகின்ற அருட்தந்தை ஆரோஸ் ராஜுக்காக எளிமையோடு, பணிவோடு, பொறுப்போடு, நிதானத்தோடு இந்த திருத்தலத்தினுடைய அனைத்து திருப்பயனுடைய அந்த இல்லங்களுடைய நிர்வாகியாகவும் ஸ்ரைன் மீடியாவினுடைய தொடர்பாளர் இருந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அருட்தந்தை அவர்களுக்கு பணி சிறக்க ஜெபிப்போம். அவரோடு இணைந்து தன்னுடைய நாம விழாவை கொண்டாடாவிட்டாலும் நம்முடைய பொருளாளர் தந்தை உலகநாதன் அவருடைய நாம விழாவும் என்றுதான் அவர் கொண்டாடவில்லை. இருந்தாலும் அருட்தந்தை உலகநாதனுக்காக நாம் ஜெபித்து கிறிஸ் அரசர் இவர்களை ஆட்கொண்டு அவருடைய மதிப்பீடு என்றும் இவர்கள் இருக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, தண்ணீர் வளம் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தல் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியாருடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பே, நாளும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நாளும் உரைப்பணிதலிலும் வெண்மையாவே. ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பே, நாளும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நாளும் உரைப்பணிதலிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பே, நாளும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நாளும் உரைப்பணிதலிலும் வெண்மையாவே. ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பே, நாளும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நாளும் உரைப்பணிதலிலும் வெண்மையாவே. எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நண்பனுத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரா
பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானீர். அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு துயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-3 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்து கடந்து வந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ராயலரை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ராயலரின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ராயலருக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ராயலரின் பெரியோர்கள் எல்லோரும் அரசரை காண எப்ரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எப்ரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ராயலரின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். மகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது மகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். மகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். மகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு
கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேச்சில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்புக்காகிய மீட்பை பெறுகின்றோம். அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தரைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலனாகாதவை கட்புலனாகுபவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரையும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்துக்கும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனவர். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில்
இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்து கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கின்றாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகின்றோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அனைவரும் சொல்வோம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இவர் பட்டம் பெற்றது கல்வாரி கழுமரத்தில். இவர் பெற்ற பரிசு ஐம்பெரும் காயங்கள், 3 மணி நேரம் சிலுவையில் லட்சிய போராட்டம், 3 நாட்கள் சவக்குழியில் அமைதியான அடக்கம். யாரும் ஏடெடுத்து எழுதவில்லை அன்று, ஆனால் ஏடுகள் இவரை பாடுகின்றன இன்று. தந்தையின் திருவுளம் நிறைவேற மடிந்தவர் பின்பு உதயமானார் புது நிலவென. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். பங்கு தந்தை முன்னுரையில் சொன்னது போல, ஏன் இந்த விழாவை கொண்டாடுகிறோம் என்ற ஒரு சிறு வரலாறு. 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் அன்றைய திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் குவாஸ் பிரீமாஸ் என்ற திருமடலில் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை இந்த உலகத்திற்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஏன் அறிமுகப்படுத்த வேண்டும், என்ன சூழ்நிலை அல்லது என்ன களம், ஏன் இந்த விழாவை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற தேவை என்றால், பாசிச சக்திகள் இந்த உலகத்தை ஆட்டி படைத்தன. பாசிசம், சர்வாதிகாரம் என்று இந்த பாசிச சக்திகள் இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருந்தன. உதாரணமாக இத்தாலியில் முசோலினி, ஜெர்மனியில் ஹிட்லர் என்று இந்த உலகம் அந்த பாசிச சக்திகளின் கோரப்பிடியில் சென்று கொண்டிருந்த வேளையிலே, இயேசு கிறிஸ்துவே நம் அரசர், இயேசு கிறிஸ்துவின் கீழ் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை இந்த விழாவை அறிமுகப்படுத்துகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1981ஆம் ஆண்டு ஒரு திரைப்படம் வெளிவந்தது. சாரியட்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற ஒரு திரைப்படம் வெளியே வந்தது. இந்த திரைப்படத்தினுடைய மைய கருத்து என்னவென்றால், எரிக் லீடல் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரர். இவரை மையமாக வைத்துதான் இந்த திரைப்படம் அமைக்கப்பட்டிருந்தது. இவர் யார் என்றால், சீனாவிலே மறைபரப்பு பணி செய்த தம்பதியருக்கு பிறந்த ஒரு மகன். இவர் ஓட்டப்பந்தயத்தில் மிக ஆர்வம் கொண்டவர். அதே ஆர்வம், இன்னும் சொல்ல போனால் அதைவிட அதிகமாக இயேசுவின் மீதும் இறை நம்பிக்கையின் மீதும் மிகுந்த பற்று கொண்டிருந்தவர். ஆக 1924ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகின்றது.
அந்த ஒலிம்பிக் போட்டியில் இவர் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவர் கலந்து கொள்கின்றார். அந்த போட்டிக்கான நாட்கள், கால அட்டவணை குறிக்கப்படுகிறது. அதில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கான தேதி ஜூலை மாதம் 6ஆம் தேதி குவார்ட்டர் ஃபைனல் என்றும், ஜூலை மாதம் 7ஆம் தேதி செமி ஃபைனல் மற்றும் ஃபைனல் என்று இந்த தேதியானது குறிப்பிடப்படுகிறது. ஆனால் எரிக் லிடல் அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஏனென்று சொல்கின்ற பொழுது, அன்று ஜூலை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அது ஓய்வு நாள், கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அந்த நாளிலே நான் கோவிலுக்கு செல்ல வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறார். நிறைய விமர்சனங்கள் அவர் மேல் வைக்கப்படுகிறன. ஸ்காட்லாந்தை சார்ந்த பத்திரிகைகள் எல்லாம் இவர் ஒரு தேச துரோகி, இவர் ஒரு இனத்தின் துரோகி என்று சொல்லி அவர் மீது விமர்சனங்களை வைக்கின்றார்கள். அந்த ஸ்காட்லாந்து ஒலிம்பிக் கமிட்டியில் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அவர் இருக்கிறார். அவரும் இந்த எரிக் லீடலுக்கு அரசியல் அழுத்தங்களை மிக அதிகமாக கொடுக்கின்றார். அப்பொழுது முகத்திற்கு முகமாக, நேருக்கு நேராக எரிக் லீடல் அந்த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸை பார்த்து சொல்கின்றார், இது எனக்கென்று ஒப்படைக்கப்பட்ட நெறி, இது எனக்கென்று ஒப்படைக்கப்பட்ட கட்டளை, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு நான் செல்ல வேண்டும் என்று உறுதியாக, ஆணித்தரமாக அந்த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸிடம் எடுத்து சொல்லி அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த 100 மீட்டருக்கான ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் மாறாக 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கமும் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கமும் வென்றார். அவர் இவ்வாறாக சொல்கிறார், இயேசு கிறிஸ்து மட்டுமே என்னுடைய அரசர், அவர் மட்டுமே என்னுடைய தலைவர், அவர் மட்டுமே என்னுடைய உரிமை சொத்து என்று சொல்கிறார். இதை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தோம் என்றால் இந்த விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளன. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த உலகத்தின் அரசரை உள்ளத்து இல்லத்து அரசராக ஏற்றுக்கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். அனைத்துலகின் அரசராம் கிறிஸ்து பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது அரசர் என்றாலே நம்முடைய ஞாபகத்திற்கு வருவது எல்லாம் அந்த அரசருடைய அருமை, பெருமை, வீரதீர செயல்களை புகழ்ந்து பேசி அதில் நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம், அந்த மகிழ்ச்சியில் உச்சம் கொள்கின்றோம். ஆனால் இயேசு எப்படிப்பட்ட அரசர் என்ற கேள்வியை இன்ற விழா நமக்கு எடுத்து கூறுகிறது. எப்படிப்பட்ட அரசர்? இயேசு பிலாத்துவிடம் மிக தெளிவாக சொல்கிறார் அவருடைய ஆட்சியை பற்றி, என்னுடைய ஆட்சி இவ்வுலக ஆட்சியை போன்றது அல்ல, என்னுடைய ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்ற பேருண்மையை இன்று புரிய வைக்கின்றார். இவ்வுலக ஆட்சி என்றால் என்ன? பெருமை, தற்புகழ்ச்சி, பொய்யும் புகழும், சுயநலமும், ஊழலும், வன்முறையும், போர்களும், நான் தான், என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் வாழ்வதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வேன், அல்லது நான் வாழ்வதற்கு இந்த உலகத்தின் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வேன் என்று சொல்லி நடைபெறுகின்ற உலகம்தான் இன்றைய உலகம். நாம் ஏன் அவ்வளவு யோசிக்கின்றோம்? சாதாரணமாக யோசிப்போமே. நம்முடைய வீட்டிலே ஒரு அடி நிலத்தை தாண்டி நீங்கள் எடுத்து பாருங்கள், அங்கே ஒரு உலக போர் நடக்கும். நடக்குமா நடக்காதா? ஒரு அடி நிலத்தை நீங்கள் அண்ணன் தம்பிகிட்டேருந்து வாங்கி பாருங்கள், அங்கே ஒரு உலக போர் நடக்கும். இன்னும் சாதாரணமாக யோசிக்கலாமே, நீங்கள் பஸ்ஸில் முன்னாடிலாம் துண்டு போட்டு சீட்டு பிடிப்பாங்க, அதை பிடிச்சிட்டு மேலே ஏறி அந்த சீட்டில் யாராவது உட்காந்துட்டாங்கன்னா அங்கே ஒரு உலக போர் நடக்கும். நடக்குதா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இயேசுவினுடைய அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கும்? உமது அரசு வருக என்று சொல்லி நாம் தினந்தோறும் ஜெபிக்கின்றோம். உமது அரசு வருக என்று நாம் ஜெபிக்கின்றோம். ஆக இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல. ரோமையர் 14:17 வாசிக்கின்றோம். இறையாட்சி என்பது உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. ஆக இந்த கிறிஸ்து அரசருடைய அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கிறது என்றால், அன்பின் அரசு, தியாகத்தின் அரசு, பணிவின் அரசு, நீதியின் அரசாக இருக்கிறது. புனித அகுஸ்தினார் இதற்கான அருமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். மண்ணுலக அரசினுடைய மையமாக இருப்பது பெருமை, தற்புகழ்ச்சி, ஆதிக்கத்திற்கான ஆசை மற்றும் சுயநலம். உதாரணமாக பிலாத்து கட்டமைத்த ரோமானிய அரசு. ஆனால் விண்ணுலக அரசினுடைய மையம் அன்பு, தியாகம், பணிவு. ஆக இப்படிப்பட்ட ஒரு அரசாகத்தான் இயேசுவினுடைய அரசாக இருக்கின்றது. ஆக இந்த இயேசுவினுடைய இறை அரசை
கட்டி எழுப்ப அல்லது இயேசுவினுடைய இந்த இறையரசியினுடைய விழுமியங்களை வாழ்வாக்க தான் இன்று நீங்களும் நானும் அழைக்கப்பட்டுள்ளோம். அதனுடைய மையமாகத்தான் இன்றைய விழா நமக்கு இந்த ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. இயேசுவினுடைய இறையரசை, இயேசுவினுடைய விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லாலும் செயலாலும் கட்டி எழுப்ப வாழ்வாக்க சாட்சிகளாக வாழத்தான் இன்றைய திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய இறையாட்சி, இயேசுவினுடைய விழுமியங்களை கட்டி எழுப்ப வேண்டும். அது நம்மால் முடியுமா என்ற கேள்வி நமக்குள்ளாக எழலாம். இயேசு போதித்து விட்டு சென்று விட்டார், அவரால் முடியும். நம்மால் முடியுமா? இந்த இறையரசியினுடைய விழுமியங்களை நம்மால் வாழ முடியுமா? அல்லது வாழ்ந்து சென்றிருக்கிறார்களா? அல்லது உதாரணங்கள் ஏதாவது இருக்கிறதா என்றால், புனிதர்கள் முதல் சாதாரண மனிதர்கள் வரை நிறைய நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. ஏதோ ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்லி நாம் முடிக்கின்றோம். இந்த இறையரசை கட்டி எழுப்ப பாடுபட்டவர்கள் புனிதர்கள் முதல் சாதாரண மனிதர்கள் வரை. நீங்கள் சமீப காலமாக பார்த்தோம் என்றால், தமிழகத்திலே ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டு கொண்டிருக்கிறது, ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ்லெஸ், முகமற்றவர்களின் முகம் என்று சொல்லி அருட்சகோதரி ராணி மரியா இறையரசியினுடைய விழுமியங்கள், அன்பு, பணிவு, நீதி, இதை வாழ்ந்து காட்டியவர்கள். அருட்சகோதரி ராணி மரியா அவர்கள் வட மாநிலத்திலே ஏழைகளுக்காக உழைத்தவர்கள், கல்வி அறிவை புகுத்தியவர்கள். நிலச்சுவார்ந்தார்களுக்கு மத்தியில் இவர்கள் சிறு சிறு குழுக்களை எல்லாம் அமைத்து அந்த மக்களுக்கு ஒளியூட்டியவர்கள். 1995 பிப்ரவரி 25 இந்தூர் அந்த நகரத்திற்கு பேருந்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கத்தியால் குத்தப்பட்டு இறக்கிறார். நம்மோடு வாழ்ந்தவர். அந்த திரைப்படம் தான் இன்று தமிழகம் எங்கும் திரையிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அருட்சகோதரி ராணி மரியா இறையாட்சியின் விழுமியங்களை அவர் கட்டி சேர்த்தவர். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால், நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு புனிதை அன்னை தெரசா. உதவி கேட்கின்ற பொழுது காரி உமிழ்ந்து இந்த கையில் துப்பியவனுக்கு இது எனக்கு போதும், ஆனால் என்னை நம்பி சிறு பிள்ளைகள் இருக்கிறார்களே அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பணிவு, நமக்கென்றால் என்ன துப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வீம்பாக சென்றிருப்போம். ஆனால் பணிவு, இறையாட்சியினுடைய விழுமியங்கள் வெளிப்படுகின்றது. மறைந்த முன்னாள் திருத்தந்தை 2ஆம் சான்பால் தன்னை சுட்டவனை அந்த சிறைச்சாலைக்கு சென்று அவர் மன்னிப்பு கொடுத்தார். இறையாட்சியின் விழுமியங்கள். ஏன் 5 வருடங்களுக்கு முன்னால் கன்னியாகுமரியில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு மீன் விற்கின்ற பெண்மணி ஒரு அரசு பேருந்தில் ஏறுகிறார். அந்த அரசு பேருந்தில் ஏறுகின்ற பொழுது அந்த பேருந்தினுடைய நடத்துனர் என்ன சொல்கிறார், இது மீன் விற்கிற ஸ்மெல் அடிக்குது, நாற்றம் அடிக்கிறது, அதனால் அந்த பஸ்ஸிலிருந்து அந்த பெண்மணியை கீழே இறக்கி விடுகிறார். இது டிவியில் வைரல் ஆகின்றது, முதலமைச்சர் வரைக்கும் செல்கின்றது. அந்த நடத்துனரை அவர்கள் சஸ்பெண்ட் செய்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண்மணியிடம் பேட்டி எடுக்கிறார்கள். இப்படி நடந்துச்சே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்மணியானவள் சொல்கிறார், அந்த நடத்துனருக்கும் குடும்பம் என்று உள்ளது, அந்த நடத்துனருக்கும் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிப்பார்கள், அவருக்கும் பிழைப்பு இருக்கின்றது, பணம் வேண்டும், அவரை சஸ்பெண்ட் செய்து விட்டீர்கள் என்றால் வருமானம் வராது, அதனால் அவரை மன்னித்து விட்டு விடுவோம் என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறார். அதனால் தான் சொல்கிறேன், இறையாட்சியினுடைய விழுமியங்களை புனிதர்கள் முதல் மனிதர்கள் வரை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் வாழ்வாக்கினார்கள். அப்பொழுது அவர்களால் முடிகிறது என்றால் நம்மால் முடியுமா? சில நேரங்களிலே இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்றன. எங்கேயோ, எந்த நாட்டிலோ வெளிநாட்டிலோ நமக்கு தெரியாதவர்கள், கண்கொண்டு பாராதவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அதோடு கூட சேர்த்து நிவாரணப் பொருட்களை எல்லாம் நாம் அனுப்பி வைக்கின்றோம். ஆக நம்முடைய கரம் எப்படியாக விரிவடைகின்றது. ஆனால் அருகில் உள்ள, பக்கத்தில் உள்ள அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களை மன்னிப்பதற்கான மனம் வர மறுக்கின்றது. மன்னிப்பு இறையரசினுடைய விழுமியமாக இருக்கின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அந்த அரசு அன்பின் அரசு. மத்தேயு நற்செய்தி 11:29 வாசிக்கின்றோம், சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் என்று சொன்னார். இயேசுவினுடைய அரசு மையம் அன்பு மட்டுமே. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் இத்தனை இறையாட்சியினுடைய விழுமியங்கள். எனவே நம்மோடு வாழ்ந்தவர்கள் வாழ்வாக்கிய பொழுது நம்மால் அந்த இறையரசினுடைய விழுமியங்களை வாழ்வாக்க முடியாதா? கண்டிப்பாக வாழ்வாக்க முடியும். எனவே இந்த நல்ல நாளிலே அதிபர் தந்தை அவர்களும் பங்கு தந்தை அவர்களும் சொன்னது போல அருட்தந்தை ஆரோ சேஸ்வராஜ் அவர்கள் இன்று தன்னுடைய நாம விழாவை கொண்டாடுகிறார்கள். 2 தந்தையர்களும் தந்தையினுடைய குணநலன்களை பற்றி சொன்னார்கள். நான் ஒரே ஒரு குணநலன் மட்டும் சொல்கின்றேன். அவர்
ஆண்டவர் இயேசுவை போல அமைதியான ஒரு மனிதர், ஒரு புன்சிரிப்பிற்கு சொந்தக்காரர். அவர் ஏற்று இந்த திருத்தலத்திலே செய்கின்ற பணி என்பது ஒரு கடுமையான பணி. வருகின்ற திருப்பயணிகளுக்கு அறைகள் ஒதுக்குகின்ற பணி இது ஒரு கடுமையான பணி. சாதாரண நாட்களாக இருக்கலாம் அல்லது திருவிழா நாட்களாக இருக்கலாம். ஆனால் வருகின்ற அத்துணை திருப்பயணிகளிடத்திலும் ஒரு அமைதியான, ஒரு சாந்தமான அந்த முகத்தை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். அவர்கிட்ட ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனே கிடையாது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அவருடைய முகத்தை பார்த்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு சிந்தனை தான் அவருடைய முகத்திலே தெரியும். அமைதிக்கு சொந்தக்காரர். அந்த இயேசுவினுடைய விழுமியங்க அமைதியின் அரசர், அதையும் தன்னுடைய வாழ்வாக்கினார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை, தொடர்கின்ற இந்த திருப்பலியில் தந்தைக்காகவும் பெயரை கொண்டு இன்று நாம விழாவை கொண்டாடுகிற அனைவருக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அந்த உலகத்தின் அரசர் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அன்பின் அரசராக என்றும் ஆட்சி செய்யட்டும். ஆமென். இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, அனைத்துக்கும் அரசராமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த விழுமியங்களை, பண்புகளை நம்முடைய உள்ளத்தில் இல்லத்தில் வாழ்ந்து உண்மையான அரசாட்சியை, குறிப்பாக உண்மை, ஒற்றுமை, நீதி, நேர்மை, இந்த புண்ணியங்களை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி நாம் வாழ்ந்து சான்று பகரவும், நம்முடைய இல்லங்களில் இந்த அரசாட்சியை வாழ்ந்து ஒவ்வொருவரும் சான்று பகரவும், நமக்கு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழவும் இந்த வேளையிலே தேவையான அருள் வரத்தை வார்த்தைகளால் வடித்து ஆண்டவர் பால் எடுத்துரைத்து ஜெபிப்போம். தாயின் கருவில் உருவாகும் முன்பே உம்மை எம் பணிக்காக தேர்ந்தெடுத்தேன் என்ற விவிலிய இறைவார்த்தை கேட்ப உம் பணிக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து இறைப்பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். தங்களுடைய பணியில் தாழ்ச்சி, பொறுமை, விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், அன்பு செய்தல் போன்ற இயேசுவின் விழுமியங்களை தனதாக்கி கொண்டு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்பது. நீ வாழும் நாட்டில் நலன்களை காண்பாய் என்றுரைத்த இறைவா, எங்கள் நாடு எல்லா வளங்களிலும் செழித்தோங்கவும், எம் நாட்டு தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு வாழவும், அதிகாரத்தை சேவையாக கருதி
வறுமையிலும் நோயிலும் உழலும் மக்களுக்கு தாராள உள்ளத்துடன் உதவிடவும் தேவையான ஞானத்தை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் அன்பு இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை. எமக்கு துணையாக, காவலாக, எமக்காக பரிந்துரைப்பவளாக உம் அன்பு அன்னையை எமக்கும் தாயாக கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அந்த அன்பு அன்னையை நாடி தேடி ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் இப்பேராலயத்திற்கு வரும் அனைத்து பக்தர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்களது ஜெபங்கள் செவிசாய்க்கப்படவும் வேண்டிய வரங்கள் நடந்தேறவும் நீரே அவர்களது குடும்பங்களின் அரசராக இருக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இறந்தவர்களை நினைவு கூறும் இம்மாதத்தில் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். திரு அவைக்காக உழைத்து மரித்த திருத்தந்தையர்கள், குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர், சுனாமியால் இறந்தவர்கள், இயற்கை சீற்றத்தால் இறந்தவர்கள், திடீர் இறப்பினால் இறந்தவர்கள் மற்றும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனையுறும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் வேதனை குறைந்து உம் வான்வீட்டில் நித்திய இளைப்பாற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உள்ளத்தில் உறுதியுடன் இரு, உனக்காக நான் போராடுவேன் என்று கூறி உள்ளத்தில் உறுதியையும் மனதிற்கு திடத்தையும் ஆன்மீக வாழ்வில் ஆனந்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இந்நாள் மட்டுமாய் காத்து வந்த மூவர் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். தொடர்ந்து இந்நாளில் நாம விழாவை கொண்டாடும் நாம் அருட்தந்தை அவர்களை இறைவன் ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள நலத்தை தந்து அவர்களின் பணி வாழ்வு இப்பூவுலகில் சிறந்திட, உள்ளம் மலர்ந்திட, ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஒளி விளக்காய் திகழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம்மை இறைஞ்சு மன்றாடும் மக்களுக்கு கிறிஸ்தரசரின் அருள் இரக்கம், உண்மை, நீதி, நேர்மை எப்பொழுதும் துணை நிற்க வேண்டும் என ஜெபிக்கின்றோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த எல்லா வரங்களையும் உமது வல்லன்மையால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்வின் இறைவா, தந்த வாழ்வை பலியாய் பாதம் தருகின்றோம். வாழ்வின் பாதை உனது பாதை, அதிலே வாழ்ந்திட விளைகின்றோம். பலியாக ஏற்றிடுவாய், உனதாக மாற்றிடுவாய். பலியாக ஏற்றிடுவாய், உனதாக மாற்றிடுவாய். அன்பு பூக்கள் மலரும் வாழ்வார், என் வாழ்வு மலர்ந்து விடும். உன்னன்பில் மகிழ்ந்து விடும். வாழ்வின் இறைவா, நீ தந்த வாழ்வை பலியாய் பாதம் தருகின்றோம்.
இரக்கம் நிறைந்த வாழ்வை உன் இதயம் விரும்பும் பலி என்றார். இரக்கம் நிறைந்த வாழ்வை உன் இதயம் விரும்பும் பலி என்றார். பகிர்வும் பாசமும் இனிரும் வாழ்வார் எங்கள் வாழ்வும் அமைந்திட. பகிர்வும் பாசமும் இனிரும் வாழ்வார் எங்கள் வாழ்வும் அமைந்திட. உன் ஆற்றல் அருளும் வேண்டுமே. அன்பின் தெய்வமே அருளை பொழிந்திடுவாய். என்றும் வாழ்பவரே எம்மை ஏற்றிடுவார். வாழ்வின் இறைவா நீ தந்த வாழ்வை பலியாய் பாதம் தருகின்றோம். வாழ்வின் பாதை உனது பாதை அதிலே வாழ்ந்திட விளைகின்றோம். பலியாக ஏற்றிடுவாய் உனதாக மாற்றிடுவாய். பலியாக ஏற்றிடுவார் உனதாக மாற்றிடுவார். அன்பு பூக்கள் மலரும் வாழ்வா என் வாழ்வு மலர்ந்து விடும். உன் அன்பில் மகிழ்ந்து விடும். வாழ்வின் இறைவா நீ தந்த வாழ்வை பலியாய் பாதம் தருகின்றோம். வாழ்வின் பாதை உனது பாதை அதிலே வாழ்ந்திட விளைகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் கொடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்களை என்றும் ஆளும் இறைவா, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே என்றென்றும் கொடுத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலி பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புக்கள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லாத மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி.
அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது ஆட்சியை புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர் மடை படைப்பிலாமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவர் எமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளை வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரன் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியல் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் ரோமக்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் மக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகு விட்டு சென்ற அனைவரையும் மது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடும் அது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். போற்ற பெருக உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மறந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் கொடுத்த அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், உண்மையின் அரசர், நீதியின் அரசர், மன்னிப்பின் அரசர். இப்படி இவர் விட்டு சென்ற விழுமியங்களை, பண்புகளை, கட்டளைகளை நாமும் கடைபிடித்து நம்முடைய உள்ளத்தில் இல்லத்தில் உண்மையான இறை ஆட்சியை மலரச் செய்ய நமக்கு அருள்வரங்களை அளித்தருகின்ற அன்பு ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. நீங்காத மறையே நீ இணையாளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். நீங்காத மறையே நீ இணையாளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. உந்தன் வேதம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா.
அழைத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே, ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. நீங்காத மரே நீ என்னை ஆழவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பீடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 3 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும், தொடர்ந்து தமிழில் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும், தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும், மாலை 5 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலியும் பேராலய மேல்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு கொங்கணியில் திருப்பலியும், காலை 9 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பீடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 7 மணிக்கு மாதா குளத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமைகளில் காலை 7 மணிக்கு நடுத்திட்டு ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல ஒப்புரவு அருள் சாதனத்திற்கும் அமைதி ஜெபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜெப ஊற்று ஆற்றுப்படுத்து மையம் திருமண தகவல் மையம் செயல்படுகின்றது. அதற்கான நேரம் அந்தந்த இடங்களில் முன்புறமுள்ள தகவல் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது மாதா குளத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் ஸ்டெல்லா மேரிஸ் ஒளி ஒளி காட்சியகத்தில் வேளாங்கண்ணி அருள்நிறை சுவடுகள் என்ற ஒளி ஒளி தொகுப்பு வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் அனைத்து அரசு விடுமுறை நாட்களிலும் காலை 10 மணிக்கு தமிழிலும் 11:30 மணிக்கு மலையாளத்திலும் மாலை 3 மணிக்கு தெலுங்கிலும் திரையிடப்படுகிறது. அனைவரும் கண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம். Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. benediction followed by Mass in Tamil, at 6 p.m. Holy Rosary followed by Mass in Tamil will be offered in the Lower Basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi, at 5 p.m. Mass in Kannada will be offered in the Upper Basilica. Every day at 8 a.m. Mass in Kongani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. and Adoration Chapel also will be open for the people from 6 a.m. to 8 p.m. All Saturdays there will be Mass in Tamil at 7 a.m. in Madhakulam. On the 4th Saturday of every month there will be Mass in Tamil at 7 a.m. in Naduthitu Church. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayers and for your spiritual needs. From Friday to Sunday and all government holidays at 10 a.m. in Tamil, at 11:30 a.m. in Malayalam and at 3 p.m. in Telugu, we are showing a documentary called Arulnirai Suvadugal in Stella Maris Audio Visual Hall near Madhakulam. You are most welcome to watch the documentary at Stella Maris. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று கிறிஸ்து அரசனுடைய பெருவிழாவை முன்னிட்டு மாலை 6 மணிக்கு பேராலய கீழ்கோவில் முகப்பில் கிறிஸ்து அரசருடைய திருத்தேர்ப்பு மணியானது பேராலயத்தை சுற்றி வரும். பிறகு நற்கருணை ஆசீர்வாதம், தொடர்ந்து தமிழில் திருப்பலி பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான கிறிஸ்து அரசர் பெருவிழாவிலே இந்த உன்னதமான பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். அதோடு இந்த வாய்ப்பை கொடுத்து எனக்காக ஜெபித்த நம்முடைய பாசமிகு அதிபர் தந்தை, பங்கு தந்தை மற்றும் துணை அதிபர், பொருளாளர் தந்தை, ஆன்மீக தந்தை அகஸ்டின் அம்ரோஸ் மற்றும் இங்கு ஏனைய அருள் தந்தையர்கள், பேராலய பணியாளர்கள், பாடகர் குழுக்கள், பங்கு மக்கள், திருப்பயணிகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் ஜெபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். தொடர்ந்து கிறிஸ்தரசர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கியனையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து